அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? உங்களுடைய பிள்ளை லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஒன்று 3 இயர்ஸ் இருக்கு, இல்லை 5 இயர்ஸ் இருக்கு. 3 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி, அதாவது இணை டிகிரி முடிச்ச பிறகு அவங்க லா படிக்கிறதா இருந்துச்சுன்னா 3 இயர்ஸ் தேவைப்படும். அதுவே டைரக்டா அவங்க லா படிக்கிறதா இருந்துச்சுன்னா, அதாவது 12th முடிச்சுட்டு 5 இயர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், பிஏ எல்எல்பின்ட்டு. அதுக்கு நீங்க முதல்ல அதாவது 11th ஏதாவது ஒரு குரூப், ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுக்கணும், இல்லை ஆர்ட்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. அதுல நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு 85 அபோவ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க கேட்கிற காலேஜ் உங்களுக்கு கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ்ல கிடைக்கும். அதே மாதிரி காலேஜ் டிகிரி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சன்டேஜ் ஒரு 75 அபோவ் 80 அபோவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏற்றவாறு ப்ரிஃபரன்ஸ்ல ஒரு காலேஜ் கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ லாவுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனா மற்ற பிரைவேட் காலேஜுக்கும் டாக்டர் அம்பேத்கர் அந்த கவர்மெண்ட் காலேஜுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்ல, டீச்சிங் இதுல எல்லாமே சரி ரொம்ப அழகா இருக்கும். நான் எதுக்கு உங்களுக்கு நான் இந்த விஷயத்த நான் சொல்றேன்னா, நிறைய பேர் நான் லா படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு சரியான கைடு இல்லை, எனக்கு சரியா கைடன்ஸ் பண்ண ஆள் இல்லாம இருக்காங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க கஷ்டப்படுறாங்க. சிம்பிள், எல்லாமே இப்போ ஆன்லைன்லயே வந்துருச்சு. புரோட்டோகால்ல எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த ஆன்லைன்லயே நீங்க என்னென்னு உங்களுக்கு ப்ரொசீஜர் எல்லாம் ஈஸியா கொடுத்துருவாங்க. அதுலயே நீங்க என்ன பண்ணலாம், ஈஸியா எப்படி அப்ளை பண்ணலாம், அதுக்கு அடுத்தபடி எப்ப கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, அதுக்கு அடுத்தபடியா என்னென்னு உங்களுக்கு ஈஸியாவே அதை காட்டக்கூடியது.